கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வளமான வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு அதை குறித்து நான் பேசிக்கொண்டு நீங்களும் அதை கொண்டு கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமேன். நாம் நம்முடைய வார்த்தைகளை பேசுவதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நாம் சிந்திக்கிற வேளையிலே அந்த சிந்தனைகளை திரும்ப திரும்ப சிந்திப்பதன் மூலமாக நாம் சிந்திப்பதனுடைய சிந்திக்கக்கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நம் மனதை வருத்தக்கூடிய கடந்த கால நிகழ்வுகள், வருங்கால கவலைகள், இதை குறித்ததாக இந்த நாளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே இருக்கக்கூடிய கவலைகள் பாருங்கள். கடந்த கால நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலே குடும்பத்திலே நடந்த பிரச்சனைகள், குடும்பத்திலே நடந்த குழப்பங்கள், குடும்பத்திலே நிகழ்ந்த பிரிவினைகள், குடும்பத்தில் இறந்த ஏதாவது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்களுடைய மரணங்கள், அல்லது நாம் செய்த ஏதாவது தவறுகள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பல தோல்விகள், நஷ்டங்கள், இவைகளெல்லாம் குறித்து நாம் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு சிந்தித்து கொண்டு இது வந்து ஒரு பாரமாக நீங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்களா? இப்படி நீங்கள் நிரம்பி நீங்கள் இருக்கிற பொழுது அது உங்களை கவலைக்கும், எரிச்சலுக்கும், ஏன் சில நேரங்களிலே வெறுப்புக்கும் உங்களை ஆளாக்குகிறது. ஸோ இந்த மாதிரி கவலைகளும் வெறுப்பும் உங்கள் வாழ்க்கையிலே இருந்ததென்றால் நீங்கள் பழைய காலத்திலேயே, கடந்த காலத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காலத்தை நீங்கள் விரயமாக்கிறீர்கள் அல்லது வேஸ்ட் ஆக்குகிறீர்கள். எனவே நாம் கடந்த காலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் வந்த எல்லா காரியங்களும் உங்கள் மனதிலே வந்து உங்களுக்கு எரிச்சல் ஊட்டிக்கொண்டும் வெறுப்பை ஊட்டிக்கொண்டும் உங்களுக்கு கவலைக்கும் இடமாக்கி கொண்டு இருந்ததென்றால் நீங்கள் முதலாவதாக அந்த காரியங்களை முழுவதையும் நீங்கள் உங்களை விட்டு ஒதுக்கி விடுங்கள், அது மறந்து விடுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் மூலமாக சில பாடங்களை நீங்கள் கற்றிருக்கலாம். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி இருக்கலாம். ஆனால் அந்த பாடங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் மறந்து விடுங்கள். இந்த பல கடந்த கால நிகழ்வுகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களாக இருந்தால் தற்போதைய காலத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்களை அது தடை செய்யும். பிரியமானவர்களே, எத்தனையோ சுகவீனமான மக்களை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல வியாதிகளுக்கும் காரணமே பல கவலைகள் தான். பிரியமானவர்களே, கவலைகள் எதை குறித்து? கடந்த காலத்திலே நான் இப்படி இருந்து விட்டேனே, நான் இப்படி செய்து விட்டேனே, இதை இழந்து விட்டேனே, அல்லது இப்படி செய்திருந்தால் இன்னும் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி நாம் பல காரியங்களை நாம் வந்து சிந்தித்து நாம் கலக்க உரியவர்களாக இருக்கிறோம். எனவே நம் கூட இருக்கிறவர்களை பார்த்து வெறுப்பு, நம்மை குறித்து கவலைகள் அல்லது இந்த மாதிரி பல எரிச்சல், இந்த மாதிரி காரியங்கள் உங்களை வற்புறுத்தி உங்களை தாக்கிக் கொண்டு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் முதலாவது அந்த சிந்தனைகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். நீங்கள் புதிய காரியங்களை கவனத்தை செலுத்துங்கள். புதிய காரியங்கள், அநேகமான காரியங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளது. நீங்கள் பிறருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் உள்ளது. பழைய கவலைகளிலும் பழைய பாரங்களிலும் இல்லாமல் புதியதை நோக்கி நீங்கள் நடை போடுங்கள். புதியதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்காக எண்ணிறந்த மக்கள் உங்களிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஏன் பழைய காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் புதிதான காரியங்களை உங்களுடைய மனதை செலுத்த முடியாது அல்லது செலுத்தக்கூடாது? நீங்கள் இழந்து போன எத்தனையோ நன்மைகளை நீங்கள் திரும்பவுமாக பெற முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:14, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்கள், எனவே நாம் கடந்த நாட்களை விட்டு நாம் சிந்தித்து கொண்டு இராமல் நம்மை புதிதாக மாற்றிய நம் தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர் புதுப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்களையுமே அவர் திரும்பவும் பன்மடங்கு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர அவர் தயாராக உள்ளார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பல புதிய காரியங்களை செய்ய நீங்கள் ஏன்
ஏன் கவனம் செலுத்தக்கூடாது? ஏனென்றால் அநேக புதுமைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. தன்னலமற்ற உங்களுடைய சேவையின் மூலமாக நீங்கள் பிறருக்கு பல நன்மைகளை நீங்கள் செய்ய முடியும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் புதிய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். எனவே நான் அந்த வசனத்தின்படி சொன்னேன். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்தேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதன்படி உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய நீங்கள் முற்படுங்கள். புதிய காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்கி இருக்கக்கூடிய புதிய காரியங்களிலே நீங்கள் மனதை செலுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த நன்மைகளை ஈடு செய்யும் அற்புத வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை விசுவாசித்து தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க, வரும் காலத்தை குறித்த பயம். பாருங்க, இப்போ நான் சொன்னேன், கடந்த காலத்தை நினைச்சு அதில் இப்படி இழந்தமே, அது இப்படி இழந்தமேன்னு சொல்லி அதிலேயே வருடக்கணக்காக இருந்து மனநோய் வாய்ப்பட்டு அல்லது டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே போய் பல காரியங்கள் மக்கள் வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் பல காரியங்கள் நடக்கின்றன இல்லையா? பாருங்க, அது வேண்டாம், அதெல்லாம் மறந்துவிட்டு புதிய காரியங்களுக்காக நீங்கள் முற்படுங்கள் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது இரண்டாவதாக என்னவென்றால், வரும் காரியங்களை குறித்த கவலைகள். வரும் காலம் குறித்த கவலைகள். அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பல கவலைகள், அநேகர் கவலைகளால் பீடிக்கப்பட்டவர்களாக, அதாவது வருங்காலத்தை குறித்த கவலைகளினாலே பலர் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கவலைப்பட காரணமே இல்லாவிட்டாலும் நாளைய தினத்தில் என்ன நடக்கும், நல்லதாக கூட நடக்கலாம் இல்லையா? வருங்காலத்தில் நல்லதாக கூட நடக்கலாம். ஆனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாட்டி கூட நாளை குறித்து என்ன செய்யணும், கவலைப்படுவாங்க. இது இப்படி ஆகிட்டா இப்படி என்ன ஆகிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிறது என்று சொல்லி நெகட்டிவான காரியங்களை சிந்தித்து கவலைப்படக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று நம்முடைய வேதத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா, நல்ல பிற்காலத்தில் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நல்ல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துருமோ என்று சொல்லி பல விதமான கவலைகளுக்கு உள்ளாகிறார்கள், பயத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆனால் நாம் உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, நஷ்டங்களோ அல்லது பிரிவினைகளோ, தவறுகளோ எது நடந்திருந்தாலும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, அதை குறித்து பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குமா என்று சொல்லி அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் நமக்கு எப்படி பயப்படுகிறதுக்கு உள்ள ஆவியை தராமல் அவர் எப்படி ஆவியை கொடுத்திருக்கார், ஒரு தைரியம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். அது வசனத்தோடு நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதாவது நாம் தேவனுடைய புத்திராக இருக்கிறோம். எனவே நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு பயப்படுகிற ஆவியை கர்த்தர் கொடாமல் என்ன ஆவியை கொடுத்திருக்கிற, அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, பயப்படுகிற ஆவி நமக்கு இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய பயத்திற்கோ கவலைக்கோ நீங்கள் இடம் கொடுக்காமல் உங்களுக்குள்ளே அன்பின் வல்லமை இருப்பதே, உங்களை நேசித்த தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருப்பதே, அன்பின் வல்லமை உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே நீங்கள் வெளியே மற்ற காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் எந்த விதமான காரியத்தையாவது நீங்கள் வெளியே தேடினீர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை, அதாவது சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் டினை பண்ணுறீங்க, அதாவது அதை நீங்கள் மறுக்கிறீங்க. அது இருக்குது, நீங்கள் விசுவாசிக்கல. அதனால தான் என்ன செய்கிறீங்க, நீங்கள் கவலைப்பட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பிறரிடம் ஆலோசனை கேட்கவோ அல்லது
இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவோ தேவையில்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நாளைய துரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நல்ல நேசர் நமக்குள்ளே வாழ்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் தேவனுடைய புத்திராக இருப்பதனாலே உங்கள் வருங்காலத்திற்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன. எனவே நீங்கள் அது விசுவாசத்தோடு உங்களுடைய கர்த்தரை துதித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள். ஹல்லேலூயா. எனவே உங்கள் வருங்கால வாழ்வை நீங்கள் வெளியே தேடினீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறீங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குள்ளே நிறைவு ஆசீர்வாதங்கள் இருப்பதை நீங்கள் டினை பண்ணுகிறீர்கள், அதாவது நீங்கள் மறுக்கிறீர்கள், அது உணராமல் இருக்கிறீர்கள், அல்லது சந்தேகப்படுகிறீர்கள், இல்லை அல்லது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அதை நீங்கள் உணர்ந்தவர்களாக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-34 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. இப்போ லாக்டவுனில் இருக்கீங்க, பலவிதமான பிரச்சனைகள், உங்கள் பிஸ்னஸ் பாதியில் பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது வேலை பாதியில் நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள். நிறைய நஷ்டங்கள், காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இன்றைய நாளிலே அந்த வேத வசனத்தின்படி நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்புறம் நம்ம என்ன முக்கியமான காரியத்துக்காக நம்ம கவலைப்படுவோம்? என்ன கடைசி எல்லா பிரச்சனை இருந்தாலும் கடைசியாக அல்லது நம்மளுக்கு என்ன பிரச்சனை முக்கியமாக வரும், எல்லாமே இல்லை முடிஞ்சிருச்சு, அது இல்லைனாலும் நமக்கு என்ன முக்கியமான கவலை இருக்கும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நம்ம கவலைப்படுவோம். எனவே உண்பதும் குடிப்பதும் அல்லது நாம் உடுப்பதும் முக்கியமான காரியங்கள் இல்லையா? இந்த காரியங்கள் தான் நமக்கு மிகவும் தேவை. நம்ம கடைசியாக நம்ம உயிரோடு இருக்கணும்னா இதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? அதனால் நம்ம இதை குறித்து கவலைப்படுவோம். ஆனால் ஆண்டவர் 2000 வருடத்திற்கு முன்பாகவே இயேசு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இதை குறித்து உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள், உங்கள் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவர்கள். திரும்ப அந்த வார்த்தை வாசிக்கிறேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரம் முக்கியம்தான், அதை விட உங்களுடைய ஜீவன் மிகவும் முக்கியமானது. உடை அவசியம்தான், அதை விட சரீரம் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் என்ன செய்கிறதில்ல? விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் நாட்களில் நீங்கள் விதைச்சிருக்க மாட்டீங்க, அல்லது அறுத்திருக்க மாட்டீங்க, உங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுருக்க மாட்டீங்க, எந்த விதமான ஒரு பிழைப்புக்குரிய காரியங்களும் செய்ய முடியல, நம்ம இருக்கிறோம். ஆனால் பிறரை பார்க்கலும் நாம் விசேஷமானவர்கள். ஏனென்றால் நம்முடைய பரமபிதா அவைகளை மட்டுமல்ல உங்களையும் பிழைப்பூட்டுகிறார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் ஆகாயத்து பட்சிலை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை அவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் பிரியமானவர்கள். அவர் உங்களுக்காக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் உங்களை கேர் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நினச்சிடாதீங்க, ஐயோ நம்மளை கவனிக்க யாருமே இல்லையே, இன்னும் 2 மாதம் இப்படி நம்ம லாக்டவுனில் இருக்கோமே, நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம் என்ன செய்வோம் என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்குவீர்கள். எனவே ஆகாயத்து பட்சிலை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களுக்கு உணவு கொடுப்பார், உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார், உங்களுக்கு உடைகள் கொடுத்து பாதுகாப்பார். கர்த்தரை போல நல்ல நேசர் யாரும் இல்லை பிரியமானவர்கள். எனவே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் நாளை தினத்திற்காக கவலைப்பட்டு கலங்க வேண்டியதே இல்லை. அடுத்தது பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? யாராவது நம்ம கவலைப்படுறதுனால 1 இன்ச் 2 இன்ச் கூட்ட முடியுமா? மேபி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி 1 இன்ச் 2 இன்ச்சுனா கூட்டலாம். ஆனால் பைபிளில் போட்டிருக்க 1 முழத்தை கூட்ட முடியுமான்னு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடை வேணும், ஐயோ இந்த உடைகள் வேணுமே, நல்ல ஆடைகள் வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கவலைப்படுவோம். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை.
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. உழைக்கலை, நூற்கலை, நெய்யலை, எதுவும் செய்யலை, பிரிண்ட் பண்ணலை, கலர் அடிக்கலை, அந்த இதுக்கு எதுவுமே அதுகள் செய்யவே இல்லை இல்லையா? எதையுமே அது செய்யவில்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ வல்லமையில் மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் தான் வெரி ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இல்லையா? அவன் கூட இவ்வளோ அழகாக உடுத்துனதில்ல. அவ்வளவு அழகான கலர்களோட, அவ்வளவு அழகாக மேட்சிங்காக கலராக வந்து கர்த்தர் வந்து அந்த காட்டு புஷ்பங்களை படைச்சிருக்கார். நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை யூடியூப்பில் மற்ற இதிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகழகான பூக்கள் இருக்கிறது, எவ்வளவு அழகான நிறங்களாக இருக்குது, ஒன்றுக்கொன்று கான்ட்ராஸ்டாக எவ்வளோ அழகாக படைக்கப்பட்டது, எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. இது சாதாரண மேலேருந்து தொப்புன்னு விழுந்துருமா? இல்லை, இதை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். இதை அழகாக உருவாக்கிய இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி வந்து வீட்டை வந்து டிசைனர்ஸ் வந்து செய்கிறாங்களோ இல்லையா? அழகாக ட்ரெஸ்ஸெலாம் எப்படி டிசைனர் செய்கிறாங்களோ அது போல் வீடை எப்படி ரெனோவேஷன் பண்ணுறவங்க, வீட்டில் வந்து ஆர்கிடெக்டர்ஸ்லாம் இவ்வளோ அழகாக எதை வைக்கணும்னு சொல்லி இப்படி கலர்ஃபுல்லாக எப்படி நினைக்கிறாங்களோ அது போலவே அது போல் இவ்வளோ அழகழகான ஃப்ளவர்ஸ் படைச்சிருக்காங்க. எனவே இப்போல்லாம் யாரும் அப்படி சொல்கிறதில்ல நினைக்கிறேன். கடவுள் இல்லைன்னு என்று சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அழகழகான ஃப்ளவர்ஸ், அழகழகான பழங்கள்லாம் அதுவாக தானாக வந்து முளைச்சிட்ருக்காது இல்லையா? இது எல்லாமே கடவுளுடைய படைப்பாக இருக்கிறது இல்லையா? அப்படி படைத்த தேவன், ஹல்லேலூயா, உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் அழகாக அவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உடுத்தி வித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வித்தால் உங்களுக்கு உடுத்தி விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளோ அருமையான வசனம். இந்த வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, இதை சொல்லிக்கோங்க, உங்களுக்கே சொல்லி ப்ரெஃபர்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து உங்கள் பர்சனலைஸில் இந்த விசுவாச அறிக்கையாக சொல்லுங்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வித்தால் எனக்கு உடுத்து விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. ஷீலாவுக்கு உடுத்து விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் என்னை பலவிதமான ஆடைகளிலும் பலவிதமான கர்த்தர் உடுத்தி வைக்கிறார். உங்களையும் அப்படியே உடுத்தி வைப்பார். நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. ஆடைக்காகவும் அல்லது உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பார். அடுத்ததாக பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் யார் தேடுகிறார்கள்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம் மீது கரிசனையாக இருக்கிறார். ஒருத்தர் நம் மீது நமக்காக அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் நம் மீது கவனமாக நமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரமபிதா. பிரியமானவர்களே, அதனால் தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது மக்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணார். அதனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கு. நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ நான் நல்லா உடுத்துனா ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் நல்லா கிளிப்ஸ்லாம் வச்சு நல்லா நிறைய கிளிப்ஸ் அல்லது நல்லா உடுத்துறது வந்து கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு இவைகளெல்லாம் வேண்டியவைகள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நல்லா சாப்பிடணும். இல்லை நான் அது வந்து இப்படி தான் சாப்பிடணும், அப்படி தான் சாப்பிடணும், இல்லை நான் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் உடுத்தி வைக்கக்கூடாது, அல்லது இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா உடுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாரு? அதை பின்னாடி இந்த கண்டிஷன் வருது. என்ன வருது பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அது வந்து உங்களுக்கு கூட, அதாவது ஒரு ஓசியாக, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக, இது வந்து கிஃப்டாக உங்களுக்கு இது கொடுக்கப்படும். எது? உணவு, உடை, ஆகாரம் எல்லாம் இல்லையா?
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் மீது விசுவாசத்தோடு கூட இந்த வசனங்களை தியானித்து கர்த்தர் என்னுடைய தேவைகளை நாளை தினத்தில் சந்திப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அது உங்களுக்கு அப்படியே ஆகும். அநேகர் இந்த பிரசங்கத்தை கேட்டு இதன்படியே நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்று எங்களுக்கு சாட்சி பகருவீர்கள். அப்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, கடைசியான வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். எனவே தான் நான் சொன்னேன், நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினத்திற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், நாளை தினத்திற்காக பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அல்லது நாளை தினத்தில் பிள்ளைகள் எப்படி வளருவார்களோ, அல்லது நாளை தினத்தில் எப்படி நான் கடன் பிரச்சனைகளை சமாளிப்பேன், நாளை தினத்தில் எப்படி நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்னோடய வாழ்க்கையில் என்று சொல்லி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அது நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அந்தந்த நாளுக்கு இன்றைய நாளிலே நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த 24 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை நீங்கள் சிந்திக்காமல், கர்த்தரை துதிக்காமல் நீங்கள் கவலைப்பட்டு உங்களோட உடல் நலனையும் நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள். அதற்கு மாறாக நீங்கள் ஒன்று செய்ய முடியும். இந்த நாளிலே கர்த்தரை துதித்து அவருடைய வேதத்தை வாசித்து அவரோடு நீங்கள் தியானம் பண்ணுகிற வேளையிலே உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது எந்த வித ப்ரெஷர் அல்லது எந்த விதமான நோய் நொடிகளாக இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும். ஏனென்றால் அது உங்களை கவலைப்படுகிறதுனால தான் அந்த நோய் நொடியெல்லாம் வருது. நீங்கள் கவலைப்படாமல் இன்றைய நாளிலே உங்கள் மனதை சந்தோஷமாக சமாதானமாக வைத்துவிட்டு நாளை தினத்தை கவனித்து கொள்ள கர்த்தர் இருக்கிறார். நாளை தினத்தில் பரமபிதா எனக்கு பிழைப்பூட்டுவார், நாளை தினத்தில் என் பரமபிதா எனக்கு உணவு ஊட்டுவார், நாளை தினத்தில் என் பரமபிதா எனக்கு உடுத்து வைப்பார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. எனவே இப்போ நம்ம சொல்லப்பட்டதுபடி கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே நமது பலன். ஹல்லேலூயா என்று வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துடன் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அநேக நேரத்திலே நீங்கள் உங்கள் கவலைப்படுகிற பொழுது அந்த கவலைகளை கர்த்தரிடத்தில் நீங்கள் செலுத்துகிற பொழுது அநேகர் புலம்பி ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குது, உங்களுக்கு கண் இல்லையா, நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு காது இல்லையா, நான் கதறனே கேட்கலையா என்று சொல்லி பலர் என்ன செய்வாங்க, புலம்பி என்னோட பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, அது ஆயிடுச்சே, இதாயிருச்சே, நான் இப்படி செய்யலாம், புலம்பி கர்த்தர்கிட்ட ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கலாமா? அப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? வசனத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். அப்படின்னா கர்த்தரை துதிங்க. கர்த்தாவே மட்டும் எங்களை பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி. இந்த 2 மாதங்கள் நாங்கள் லாக்டவுனில் இருந்தாலும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே நன்றி, நோய் நொடி வராமல் பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து விட்டு அதற்கப்புறமாக உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திப்பீராக, எங்களுடைய பண தேவைகளும் கர்த்தர் நீ சந்திப்பீராக என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும்
பெற்று கொடுத்திருக்கார் என்பதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வெளியில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நம்ம இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர், பணத்தை சம்பாதிப்பதற்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி எனக்கு போஷிப்பீர், என்னை வழி நடத்துவீர் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது உங்களுக்கு புதிய புதிய வழிகளை கர்த்தர் காண்பிப்பார். எப்படி உங்களுக்கு சம்பாதிப்பது, எப்படி பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுடைய எல்லா தேவையிலும் சந்தித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வசனங்களின்படி அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் நாளை தினத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது மிகவும் இந்த பழைய எபிசோடில் இருக்கக்கூடிய காரியங்களும் நீங்கள் கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் யார் எதை சொன்னாலும் கூட நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை பற்றி பேசுகிற, உங்களை பற்றி அக்கறை கொண்டுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதித்து மகிழுங்கள். அப்பொழுது எல்லா காரியங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காம் கர்த்தரை துதித்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த அன்போடு கூட நீங்களும் இந்த அன்பினாலே நீங்கள் எல்லா கவலைகளையும் மறந்து கர்த்தரை துதித்து அவரிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை ஒப்படையுங்கள். இதுதான் அவைக்குரிய விதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கீழ்ப்படிந்தால் இன்றும் உங்களுக்கு அது நல்ல நாளாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமீன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் பல சத்தியங்களை நாங்கள் கேட்டோம். கடந்த காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி இழந்து போனதை பன்மடங்காக எங்கள் வாழ்க்கையிலே புதிதாக தருவீர் என்று நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நாளைய தினத்தை குறித்து கூட நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த நாளைய தினம் அதற்காக கவலைப்படும் என்று சொன்னீங்க. எனவே ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுகிற பொழுது பின்பு இவைகளெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அந்த வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் போஷியுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதியுங்கள். அவங்களுக்கு வேண்டிய உடைகளை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தர் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தருவீராக. ஆண்டவரே, அவர்களை இரத்த கோட்டைகளை நீ மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்காக ஆண்டவரே வேலை செய்கிற இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய இரத்த கோட்டைகளை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சாத்தான் அந்த வைரஸ் கிருமியை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் பெரிய அற்புதங்களும் அதிசயங்கள் எங்களுக்காக செய்து கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த கடந்த 2 மாதங்களுக்கு கூட ஆண்டவரே இதனால் சுகப்பட்டவர்கள் அநேகர் ஆண்டவரே. மருத்துவர்கள் 20 பேர் 25 பேருக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சுகமாக்கிய மக்கள் அநேகர் ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆண்டவரை நீர் சுகமாக்கி ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சாட்சிகளாக நீர் நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Salama
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.